Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செட்டிநாடு கந்தரப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல்ல 1 கப் பச்சரிசி, 1/4 கப் புழுங்கல் அரிசி, 1/4 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்திட்டு நல்லா 3 தடவை அலசி எடுத்துக்குவோம். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டேன். இப்போ திரும்ப இதில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க. இதை இப்போ 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க, அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறியிருக்கு. இது மாதிரி ஊறணும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் அளவில் நான் செய்கிறனால மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன். நிறைய அளவில் செஞ்சீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய், 1/2 கப் அளவு துருவின தேங்காய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும். மொத்தமாக தண்ணி ஊற்றினா அரைப்படாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாக அரைச்சிடாம இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வெல்லம் சேர்க்கணும். அடுத்து வெல்லம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் மாவு இலகி வரும். இப்போ நம்ம இனிப்புக்காக 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 1 கப் வெல்லம் கரெக்டான அளவு. இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதுதான் மாவோட பதம். தோசை மாவு பதத்தில் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். மாவை வந்து அரைச்சதுக்கப்புறம் உடனே ஊற்றாமல் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு கந்தரப்பம் சூப்பராக வரும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இப்போ நம்ம மாவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஊற்றணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்துக்குவோம். சின்ன கரண்டியாக ஒரு கரண்டி ரொம்ப எடுத்து ஊற்றுறேன். அடுப்பு வந்து இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மேலே உப்பி வரும். பாருங்க, மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி மேலே ஊற்றி விடலாம். திருப்பி போட்டுருவோம். இதை வந்து ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 சைடும் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துடணும். ஓரம் ஃபுல்லாக மொறு மொறுனும் நடுவில் சாஃப்டாகவும் இருக்கணும். இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் மாவை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றுங்க. மேலே இது மாதிரி வந்ததும் நல்லா பாருங்கள், அது மாதிரி உப்பி வரும். எண்ணெய் எடுத்து எடுத்து ஊற்றுவோம். கலர் வந்து சேஞ்ச் ஆனோன்னு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா முருகிரும். அதனால கொஞ்ச நேரத்தில் எடுத்துடணும். லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு கந்தரப்பம் நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு கந்தரப்பம் ரெடி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நடுவில் பாருங்கள், இந்த மாதிரி லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.